விவசாயத்துறையின் மூலமாக கொரோனா காலகட்டத்தை கடந்து சென்ற வருடம் ஏபி திடலிலே நடைபெற்ற மலர் கண்காட்சியை போல் இந்த வருடம் பொட்டானிக்கல் கார்டன் தாவர இந்த வருடம் 11 11 தேதி வரைக்கும் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து விவசாய பெருமக்களும் விவசாய உபகரணங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்களும் பள்ளி மாணவர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய வினாடி வினா போட்டி, ரங்கோலி போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் இந்த வருடம் நடத்த திட்டமிட்டப்படுகிறது. 9 போன வருது பொட்டானிக்கல் கார்டன். அதாவது அதெல்லாம் 10 ரூபா பணம் வாங்கி இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரீ தான். அது இல்லாத நியூ டெக்னாலஜியில் இது ஜாடியிலே சுட்டிலே வளர்க்குற இந்த காய்கறி பொருட்கள், மலர் பொருட்கள், மூலிகை பொருட்கள்லாம் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அதில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் உபயோகப்படும் வகையிலே இதை மலர் கண்காட்சி நடத்துவோம். இதில் அது என்னன்னாக்கா, நில வைக்கலாம், அதிகமாக வைக்கலாம், மலர்லாம் வாடி வாங்கிடும். ஆனால் 3 நாளுக்கு மேலே தாங்காது. அதை தான் பிப்ரவரி வைக்கிறோம். பிப்ரவரி தான் கிளைமேட் வர்றதுக்கு நார்மலாக இருக்கும். அதான் மலர் கண்காட்சியில் நம்ம மீதி ஒவ்வொரு நாள்லாம் கூட இன்னும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சேர்த்து அது நர்சரி மட்டும் எத்தனை பேர் கேட்டாலும் கொடுங்க. அந்த டூப்ளிகேட் நர்சரியில் அதை பண்ண தனியார் நர்சரி பண்ணுங்க. அதாவது நல்ல வெரைட்டியாக இருக்கணும். அதில் மட்டும் செக் பண்ண தான் உங்களுக்கு போதும். காலை 10 to 28 மணி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. அரசாங்கம் 30 பெற்றவுடன் நிவாரணம் கொடுக்கப்படும். இன்னைக்கு கூட 2 ரூபாய் விவசாயம் தான் கொடுக்கும். விவசாயி நெல் பயிர் விவசாயிக்கு சொன்னா வரி இதுக்காக இப்போ முதலமைச்சர் தலைமை தான் அதுவும் ஒரு பிரச்சனை. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் நம்ம இப்போ இன்சூரன்ஸ் தான் போடுறோம். 100% விவசாயிகளுக்கு இப்போ இன்சூரன்ஸ் போடுறோம். அதனால் இப்போ இந்த மாதிரி பயப்படுற மாதிரி தான் இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக என்னென்ன போடுறோம். தென்னங்கன்னே 5000 கன்று கொடுக்குறோம். 20 பிரச்சனை பிறக்கலாம். அதே நல்லா இருக்குது. மழையை பார்த்து நான் 2 கன்று வாங்கிட்டேன். அது நட்டுட்டேன்.